மருத்துவ படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு எழுத மே 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தமிழகத்தில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்து அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமனிடம் கேட்போம். இது தமிழகத்தில் எந்தவிதமான பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சார்? நிச்சயமா. அதுவும் அதாவது இந்த பொது தேர்வு சிலபஸ் சிபிஎஸ்இ ரேஞ்சில சிலபஸ் இருக்கும். அதுல நம்ம மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் அதற்கு எப்படி ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கறதே புரியல. இது அதாவது ஒரு பொது தேர்வு அப்படிங்கிறது அடிப்படை ரீதியாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்று இருந்தாலும் அதற்கு எல்லா மாநிலங்களோட கன்சல்டேஷன் நடத்தி ஒரு காமன் சிலபஸ் ஒர்க் அவுட் பண்ணி அந்த சிலபஸை எல்லா மாநிலங்களுக்கும் தெரிவிச்சு ஒரு ஆண்டோ 2 ஆண்டுகளோ அது மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு அதுக்கு பயிற்சி அளித்த பிறகுதானே நீங்க ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படிங்கறது தான் சொல்லணும். இது தொடர்பா தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, தமிழக அரசு மேல்முறையீடு இந்த பர்டிகுலர் மேட்டர்லயே தமிழக அரசு அதுக்கு இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு ஏன்னா இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு பெஞ்சினுடைய முடிவு. சோ ஒரு சிங்கிள் ஜட்ஜோ இல்ல ஒரு பிரிலிமினரி இது விஷயம் இல்ல. இது ஏற்கனவே ஒரு முறை உச்சநீதிமன்றம் இத செல்லாது என்று கூறினதை மாத்தி இந்த பெஞ்ச் முடிவு எடுத்த பிறகு இதற்கு மேல்முறையீடுக்கு வேறேனும் சட்ட ரீதியாக ஏதாவது வழிகள் இருக்கலாமே தவிர அது அந்த மேல்முறையீடு வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். இதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது மாநில அரசுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா நிச்சயமா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பெருமளவுல பாதிக்கப்பட போறாங்க. பர்டிகுலரா இப்ப பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் நிச்சயமா பெரிய அளவுல பாதிக்கப்பட போறாங்க. அது எப்படியாவது அதை என்ன பண்ணணுங்கிறது அரசு முடிவெடுக்கணும்.